அதனுடைய இதுதான் கண்டினியூ, இது பார்த்துக்கோங்க. நான் எதுக்கு அப்படி இது பண்ணினேன் அப்படின்னா, எனக்கு டைம் பத்தல, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் கரூர் வைஸ்யா பேங்கில் போயிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போனது. ஓப்பன் பண்ணும்போது நான் உள்ளே போயிட்டேன். அப்புறம் மீட்டிங் பேசிகிட்டு இருந்தாங்க. மீட்டிங் பேசிட்டு வந்து அங்கே அந்த இடத்துல வந்து இந்த நகையெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து நான் கேட்டேன். சீட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு யாரோ ஃபோன் பண்ணாங்க, யாருன்னு தெரியல எனக்கு. 2 டைம் ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா வந்து பேங்க் ரூல்ஸு நீங்கள் கடைப்பிடிக்கணும். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்கள் நகை இருக்குது வந்து திருப்பி வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்கிறா. அப்படி ஒருத்தர் சொன்னார். அப்படின்னு சொல்லி முடிக்க முன்னே பக்கத்தில் இருந்த ஒரு பையன் வந்து ஒரு 30, 35, 32 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அவன் வந்து நான் தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னா. எனக்கு வந்துருச்சுங்க பயங்கரமாக கோவம். நீ என்னன்றா ஃபோன் பண்ண? அப்படி தான் கேட்ட. நீ என்னென்னு ஃபோன் பண்ண? டைம் முடிஞ்சிருச்சு, காசை கொண்டு வந்து கட்டிட்டு நீங்கள் திருப்பிட்டு போங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னா. மூக்கு உடச்சிருவுண்டானே. ஆனால் அங்கே போய் கெட்ட வார்த்தை பேச கொடுங்க இப்படி சொன்னேன். மூக்கு உடச்சிருவுண்டா, ஒழுக்கமாக பேசு அப்படின்னேன். நான் இங்கே வந்து இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு பூச்சாண்டி கட்டிட்டுலாம் இருக்க மாட்டேன். மேனேஜர் வெளியே வர சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போதே அவன் பேசலை. அடுத்த செகண்டு அந்த இடத்துலேருந்து விலைக்கு போயிட்டா. அப்படி நான் அந்த பேப்பர் நான் கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு வேறு பக்கம் போயிட்டேன். அப்படி நிற்கல அந்த இடத்துல. அங்கே ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் பேசுகிறேன். என்னங்க இப்படி இந்த மாதிரி இது பண்ணுற அப்படி நீங்கள் எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லணுமா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய டியூட்டி தான் அது. நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த டைம் முடிஞ்சிருச்சு, இவ்வளோ டயத்தில் இவ்வளோ வட்டி வந்திருக்குது, இவ்வளோ நீங்கள் கட்டணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. ஏன் சொல்லாமல் விட்டீங்க? சரி விடுமான்னு கத்துறாரு. நான் விடமாட்டேன் சார். இது வந்து உங்களுக்குள்ளே பேசிக்கிறதுனால பேச முடியுமா? கஸ்டமர்கிட்ட இப்படி தான் பேசி வாங்குவீங்களா? உங்களுக்கு தான் சொத்தா, எங்களுக்கு சொத்து இல்லையா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். அவரும் கொஞ்சம் பேசிட்டு கம்மல் இருந்துக்கிட்டாரு. அதுக்கடுத்துல இந்த பக்கம் வந்து எனக்கு வந்து அந்த ரெனியூ பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரெனியூ பண்ணிதில் வேணால் நான் கட்டி நகை எடுத்துக்கிறேன் அப்படின்னேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு அவங்க எதை பாரமாட்டி இருக்குங்களா அதெல்லாம் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், ஏம்மா நகை திருப்புறதுக்குன்னா வச்சுருந்த இடத்துல இருந்து நீங்கள் தானே கால் பண்ணணும். எனக்கு வயசாகிடுச்சு, நான் சைக்காலஜி டேப்லெட் போட்டுட்ருக்கிறேன், எனக்கு ஞாபகம் கூட இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்காட்டி அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? கண்டிப்பாக அவங்க சொல்கிறது உண்மை தான். ஏன்னா அவங்க வயசாயிருச்சு அவங்களுக்கு அந்த பேங்க்கில் திட்டினது தான் அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த நகை இப்படி கட்டணும் அந்த இதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க சைக்காலஜி டேப்லெட் போடுறவங்க வந்து ஒன்றுனா அந்த ஒன்றை தான் முடிக்கணும்னு நினைப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. உண்மையான வார்த்தைங்க, 100க்கு 100 உண்மையான வார்த்தை. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஒரு டைம் சூசைட் அட்டென்ட் பண்ணேன்னு சொன்ன பாருங்க. அந்த மைண்டுனா சாவலான்னு சொல்லி தான் அதுக்கு தான் கொண்டு விடுங்களாமா. அந்த டேப்லெட்னுடைய இது அவ்வளோதான். அதுக்கு தான் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி நம்ம கேட்டு வாங்கி போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து சொன்னாங்க எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சுது. அந்த 3000 என்னுடைய அக்கௌண்ட் வேறு அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. அந்த அக்கௌண்ட் காசு எடுத்து கொடுத்து நான் காட்டி எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்தாங்க. வாங்கிட்ட கையில். அப்பவும் திரும்பி நான் என்ன சொன்னேன் தெரியுமா? டேய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ வெளியில் வந்து நான் மூக்கு மேலே குத்த உண்டாவணி அப்படின்னு திருன்னு முழிச்சான் பார்த்து. இந்த மாதிரி எந்த கஸ்டமர்கிட்ட இப்படி பேசுனேன்னு வச்சுக்க நல்லாவே இருக்க மாட்டேன். டே உனக்கு போச்சாடா பொக்கா அப்படின்ட்டு தான் வந்தேன். பொக்கானா தெலுங்குலேருந்து ஒரு சின்ன நசுக்கான ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னேன். மூச்சே விடலைங்க, யாருமே மூச்சு விடலை. கப்பு சுப்புறான வந்த வாக்கில் பார்த்துக்கிட்டு நின்னாங்க. எல்லோரும் இதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரிங்களா? நம்ம எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா அப்படின்னு இவ்வளோ தூரம் நான் வாதம் அடித்து சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு அடிபணிஞ்சு கிடையாதுங்க. நம்ம கொண்டு வச்சுருக்கோம் நம்ம பொருளை, அதுக்கு அவங்க காசு கொடுத்துருக்காங்க. அந்த பேங்க் வந்து அவனது கிடையாது, நம்மளதும் கிடையாது. அது யாருதோ வேற ஒரு பேங்க். 2 இவனும் போட்டுக்கிறேன், நானும் போட்டுக்கிட்டு சாவறேன். இதில் போய் அவங்க எதுக்குங்க அடிச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் லாஸ்ட் வார்த்தையா. கரூர் வைஸ்யா பேங்க் எங்கடா இது வந்தது முதல்ல உனக்கு தெரியுமாடா அப்படின்னு. அதுக்கும் பேசலை. என்னுடைய ஊர் கரூர்டா, நான் கரூர் மெயின் பிரான்ச்சில் போய் மேனேஜர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்டா அப்படின்னா. எங்கள் ஊர் கரூர்லேருந்து அது முளைச்சிதுடா அப்படின்னு நான் எந்த இதுக்குமே பேசலைங்க. ஏன் பேசலை நீ? ஏன்னா சிசிடி கேமராலாம் ஓடுது. நீ பேசினா அவங்க மாட்டிக்குவே. நீ கஷ்டம் இப்படி தான் டீல் பண்ணுவியா?
நீங்கள் யாராக இருந்தாலும் துணிஞ்சு இந்த மாதிரிலாம் கேட்டு பழகுங்க. எல்லோரும் கேட்பீங்க இல்லைன்னு சொல்ல. சில பேர் அவனுக்கு சிரிக்கிறான்னு சொல்லி போட்டு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க அவனுக்கு எல்லாம். இனிமேல் சொல்கிற யாராக இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க அவ்வளோ சீக்கிரம். இந்த சூர்யா கம்பனாட்டி அவர் இருக்கா பாருங்க, வேண்டான்னு விட்டுட்டேங்க. அந்த மாதிரி பெண்களை நம்பி ஏமாறுறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? கடைசியில் எனக்கு என்ன பண்ணி விட்டாவதில்ல, என்னது சைக்கோ அவங்க பார்த்து இப்படி மாட்டிக்கிட்டு சொன்னாங்க. என்னத்தை மாட்டிக்கிட்டு இருந்தாங்க? இது இப்போ எதுவும் மாட்டல, நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு கரெக்டாக வாழணும், நிம்மதியாக வாழணும் அப்படின்னா கரெக்டாக இருந்திருப்பேன். நல்லா பகைச்சிக்கிட்ட, சத்தியமாக சொல்கிறதில்ல, நிறையா மக்கள் நீங்கள் கேட்டு பாருங்கள். நல்லா பகைச்சிக்கிட்டா நல்லா வாங்கி ஜாலியாக அந்த பொண்ணுங்களுக்கு ஏதோ ஒன்று சேர்த்து இருந்திருக்கலாம். நீ அதில் தான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. நான் வந்து சிம்மராசிக்காரங்க மனசு இலகி நல்லா செஞ்சுருவாங்க. அது சில பேர், எல்லாத்தையும் நான் சொல்ல, சில பேர் அந்த மாதிரி. நீங்கள் ஆண்டி என்னை பார்த்துருக்குது, இங்கே இருக்கிறாங்க, பக்கத்தில் தான் இருக்காங்க, தமிழ்கார பொண்ணு தான். காலையில் பேசிட்டு தான் போச்சு. அந்த பொண்ணு வீடியோ எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாட்டி. இப்போ உங்களை பற்றி எதுவுமே பேசுறதில்ல. 2 வீடியோ போட்டுவாக்கில் வேறவங்களை விட்டு உங்களை பேச வச்சாங்க. நீங்கள் அதை திட்டிக்கிட்டு இருந்துச்சிங்க, அதுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்படி இல்லைப்பா அந்த சேனல் ஏன் ஆண்டி லைவ் வரதில் போடல அப்படின்ச்சு. இல்லை எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் எனக்குன்னா அவங்க என்னமோ அதை வச்சு தான் நான் பழைக்கணுமான்னு சொன்னாங்க. நான் டெலீட் பண்ணி விட்டு எனக்கு வேண்டாம் தேவையில்லை அப்படின்னா சரியான்ட்டு எங்களுக்கா ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நான் அன்றைக்கி ஒரு நாள் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன் பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களை பார்த்துட்டு உங்கள் பேச்சை கொஞ்சம் நேரம் கேட்டுப்போனால் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குதுங்க, நீங்கள் அந்தளவுக்கு ஒரு கைடு மாதிரி பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. இது பெருமைக்காக சொன்னவங்க பேர் இருக்குது, இது நான் சொல்லலை. ஏன்னா அந்த மாதிரி சில பேர்த்துக்கு பிடிக்கும். நான் பேசுகிறது ஒரு லூஸாட்டம் வளர்த்திக்கிட்டு கூட இருப்பேன், அது கூட அவங்களுக்கு பிடிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பேங்காக இருந்தாலும் சரி, வேறு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தப்பு இல்லைங்கிற போது தில்லாக கேளுங்க. பயக்காதீங்க, எதுக்கும் பயக்காதீங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது இந்த மாதிரி பேங்கு இந்த மாதிரி இடத்துலலாம் தாராளமாக பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. சரிங்களா? பாய், அடுத்து பார்க்கலாம். சீக்கிரம் லைவ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம்.